இந்த நாடு மறந்ததால் கிடைத்த கேடு என்ன தெரியுமா அன்பர்களே? கொஞ்சம் சிந்தித்தால் நம் நெஞ்சம் துடைக்கும். நம் நாட்டின் மக்கள் நல்வாழ்வை அழிக்கும் பாரதத்தின் பெருமையை முற்றிலும் நாட்டம் பொருளாதார சீர்கேடுகளை உருவாக்கி அண்டை நாடுகள் நம் நாட்டை பார்த்து பிரிக்கும் நிலை யாரால் வந்தது? இந்த நாட்டை கலப்படக்காரர்கள் மருத்துவக்காரர்கள் ஆகியோருடைய பட்டியல்கள் எல்லாம் மத்திய அரசின் கையில் உலகமே வாழ பாரதம் வழிகாட்டியாக திகழ்ந்தது. ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன் மக்களின் துன்பம் தீர சில வழிகளை நம் நாட்டு பெரியோர்கள் கூறினார்கள். அவை நாடு சுதந்திரம் பெற வேண்டும், கல்வி வளர வேண்டும், பொருளாதாரம் செழிக்க வேண்டும், ஆன்மீகம் தழைக்க வேண்டும். இந்த நாடு நிறைவேறிவிட்டால் மக்களின் துன்பம் எல்லாம் பஞ்சு போல் பறந்து போகும் என்று அந்த பண்பாளர்கள் கூறினார்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். நாடு விடுதலை பெற்ற 5 ஆண்டுகள் ஓடிவிட்டன. தெருவுக்கு ஒரு பள்ளியும் 100க்கு ஒரு கல்லூரியும் பல பல்கலைக்கழகங்கள் உருவாக்கி கல்வியை வளர்க்கின்றன. அன்னை தமிழில் படித்தால் கூட ஞானம் வளராது என்று நம் குழந்தைகள் ஆங்கில கல்வி பெற்று ஆனந்த கூத்தாடுகின்றனர். பொருளாதார வளர்ச்சிக்கு கஷ்டம் குறைந்தது. உணவிலும் வாழ்க்கை வசதிகளிலும் நாடு தன்னிறைவு பெற்றுவிட்டது. ஆன்மீக வளர்ச்சி பற்றி சொல்லவே வேண்டாம். ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மக்கள் சபரிமலைக்கும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி திருக்கோயிலுக்கும் ஆறுபடை வீடு முருகப்பெருமான சன்னிதிகளுக்கும் நாகூர் தர்காவிற்கும் வேளாங்கண்ணி திருக்கோயிலுக்கும் மாலை அணிந்து விரதமிருந்து செல்லுகின்றார். எனவே ஆன்மீகம் வளர்ந்துதான் இருக்கிறது. இத்தனையும் வளர்ந்த பின்னும் துன்பங்களும் வேதனைகளும் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கின்றன. ஏன் என்று சிந்தித்து பார்க்க வேண்டாம். நாம் சிந்திக்காவிட்டால் பிராயச்சித்தமில்லாத 7 பாவங்களை செய்யும் வரை துன்பங்களும் துயரங்களும் ஒருபோதும் உங்களை விட்டு நீங்கா என்று கூறுகின்றார் அண்ணல் காந்தியடி. அந்த 7 பாவங்களையும் இன்று நாம் வாழ்க்கை முறைகளாகவே கொண்டுவிட்ட கொடுமையை எப்படி கூறுவது? அவை யாவை தெரியுமா? 1. கொள்கையற்ற அரசியல். 2. ஒழுக்கமில்லாத கல்வி. 3. உழைப்பில்லாத செல்வம். 4. நேர்மையில்லாத வாணிகம். 5. மனசாட்சி இல்லாத இன்பம். 6. மனிதாபிமானம் இல்லாத அறிவியல். 7. யாகமில்லாத வழிபாடு. இந்த 7 பாவங்களையும் பிராயச்சித்தமில்லாத பாவங்கள் என்று அண்ணல் ஏன் கூறினார்? ஒரே ஒரு காரணம். நம்ம ஆள் இருக்கானே, பிராயச்சித்தம் உண்டுன்னு சொன்னா அதை முதல்ல செஞ்சுட்டு பிறகு பாவப்பட்டி பட்டியலை கலந்து ஆலோசனை பிறகுதானே பல பேர் கொலை செய்யவே போறான். நல்ல சக்கரை வியாதிக்காரன் கையில ஜாங்கிரி வச்சு தின்னுவிட்டு தான். அட பாதி, இது உனக்கு ஆகாதேன்னு சொன்னா இதோ இன்சுலின் மருந்து இன்ஜெக்ஷன் காட்டுறான். அதனாலதான் அண்ணல் அந்த 7 பாவங்களுக்கும் பிராயச்சித்தமே இல்லை என்று சொன்னார். முதல் பாவம் யார் உபயக்காரன்னு பேர் சொல்லுப்பா, அப்படியே சொல்லிக்கினே போட்டு. தியாகம், நேர்மை, நீதி ஆகிய அனைத்தும் இன்றைய அரசியலில் எங்கோ மறைந்து விட்டது. பதவி சுகமும் பணத்தாசையும் அநீதியும் ஆரவாரமும் தலைவிரித்து ஆடுகின்றன. அரசியல் தீயவர்களின் கடைசி புகலிடம் என்பதை மாற்றி ரோதங்களையும் ஆச்சரியத்தையும் பகையையும் பழிவாங்கும் வெறியையும் அடியோடு நீக்கி அரசியலில் ஓர் அற்புதத்தை செய்தார் அண்ணல் காந்தியடி. தன்னுயிர் போல் தனக்கு எண்ணினார். மண்ணுயிர் எல்லாம் கடவுளின் வடிவம், கடவுளின் மக்கள் என்ற உண்மையை உணரச் செய்தார். அதனை கண்ட பாரதி அவரை போற்றி புகழ்ந்தார். தன்னுயிர் போலே தனக்கு அழிவு என்னும் பிறனுயிர் தன்னையும் கணித்தல். தன்னுயிர் போலே தனக்கு அழிவு என்னும் பிறனுயிர் தன்னையும் கணித்தல். மண்ணுயிர் எல்லாம் கடவுளின் வடிவம். மண்ணுயிர் எல்லாம் கடவுளின் வடிவம். கடவுளின் மக்கள், கடவுளின் வடிவம், கடவுளின் மக்கள் என்று உணர்தல். இன்னமையான துணிவினை, இன்னமையான துணிவினை
மத்தாங்கு இடிபடு போர் கொலை தண்டம் பின்னியே கிடக்கும் போர் கொலை தண்டம் பின்னியே கிடக்கும் அரசியல்லதனில் பிணைத்திட துணிந்தனை அரசியல்லதனில் பிணைத்திட துணிந்தனை பெருமா அரசியல்லதனில் பிணைத்திட துணிந்தனை பெருமா